சரக்கு வண்டிக்கான வரியை 25 விழுக்காடு உயர்த்தியுள்ள மாநில சரக்கு வண்டி உரிமையாளர் சங்கம் மாநில மற்றும் நடுவண் அரசு தாமாக முன்வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. கடந்த 10/6/2025 நாமக்கல்ல நடைபெற்ற செயற்குழு கூட்டம். இதுல கடந்த காலங்களுக்கு இந்த டீசல் விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த 8 ரூபாய் உயர்ந்ததுனால எங்களுக்கு டீசல் விலை மட்டும் கிடையாது, ஆயில் பிரைசஸ் சரி, டயரு, ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாம் உயர்ந்ததுனால நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா 2 வருஷமா அந்த வாடகை உயர்வை நாங்கள் ஏற்படுத்தலை. நாங்களும் எவ்வளவோ இந்த டீசல் பிரைஸை ஈடுகட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக சமாளித்து பார்த்தோம், முடியல. அதனால பல்வேறு லாரி தமிழ்நாடு பகுதியிலிருந்து வந்த பல்வேறு லாரி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளை ஏற்று தவிர்க்க முடியாத காரணங்களால் நாங்கள் 25% லாரி வாடகை உயர்த்துவதாக கடந்த 10ஆம் தேதி, அதாவது நாமக்கல்லில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு செஞ்சோம். அது இன்னைக்கு, அதாவது 15/6/2026 முதல் அமலுக்கு வருவதாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இது எங்களால் தவிர்க்க முடியாமல் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டும்தான் நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்காக தயவு செய்து பொதுமக்கள் எங்களிடம் ஒத்துழைத்து எங்கள் வாடகை உயர்வை ஏற்றுக்கொள்ளணுங்கிறத கேட்டுக்கிறோம்.